வசனத்திலே அண்ணாவுடைய துன்பம் மகிழ்ச்சியாக மாறியது, எல்கானாவுடைய துன்பம் மகிழ்ச்சியாக மாறியது, சூனேம் நகரத்து தம்பதியருடைய துன்பம் மகிழ்ச்சியாக மாறியது. அதே போல நம்முடைய துன்பத்தையும் ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றுவார். நாம் இப்பொழுது அனுபவிக்கின்ற எல்லா வேதனைகளையும் துன்பங்களையும் நம்மிடமிருந்து முழுமையாக நீக்கி நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆண்டவர் மகிழ்ச்சியால் நிரப்புவார். எனவே இந்த நேரத்தில் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய துக்கம், உங்களுடைய துயரம், உங்களுடைய துன்பம் சந்தோஷமாக மாறும், மகிழ்ச்சியாக மாறும் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக உங்கள் துக்கம் அனைத்தும் சந்தோஷமாக மாறும், உங்களுடைய கவலை வேதனைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் இன்பமாக மாறும் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே பல துன்பத்தோடு வந்திருக்கிறேன், பல கவலையோடு வந்திருக்கின்றேன், பல நெருக்கடியோடு வந்திருக்கின்றேன், குழந்தை இல்லையே என்று மனம் கசந்து அழுது வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய துன்பம் துக்கம் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக